ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சோனாஸ் குக்கிங் ஜேர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். அதாவது சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எல்லாரோடையும் ஃபேவரட்டான டிஷ் இது. இது வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம குக்கர்லேயே பண்ணிடலாம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போடுற ரெசிபிஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சக்கரை பொங்கல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் பச்சை அரிசி வந்து 1 கப்பு எடுத்திருக்கேன். எல்லாமே கப்பு மெஷர்மெண்ட்டில் சொல்கிறேன். இது வந்து புது அரிசியாக இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் அதே கப்பில் வந்து 1/2 கப்பு வந்து பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்கள் வந்து கடலைப்பருப்பு போட்டு பண்ணாலும் நல்லாயிருக்கும். அப்புறம் முந்திரி பருப்பு வந்து ஒரு 10 எடுத்து நல்லா உடச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் காஞ்ச திராட்சை ஒரு 15. அப்புறம் ஏலக்காய் வந்து ஒரு 3லேருந்து 4 எடுத்துக்கோங்க. அப்புறம் நெய் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன். ஏன்னா சக்கரை பொங்கலுக்கு வந்து நெய் கொஞ்சம் கூட போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா பொடிச்ச வெல்லம் வந்து ஒரு 1 1/2 கப்பு. நம்ம 1 கப்பு ரைஸ் போட்டோம் இல்லையா, அதுக்கு 1 1/2 கப்பு அளவுக்கு வெல்லம் சேர்த்துங்க. உங்களுக்கு கூட வேணாலும் கூட போட்டுக்கோங்க. இப்போ வாங்க சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ அரிசியும் பருப்பையும் சேர்த்து நல்லா 2, 3 தடவை தண்ணியில் கழுவிட்டு அது தண்ணியை வடிச்சிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை கொஞ்சம் நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. இந்த மாதிரி நீங்கள் வறுத்துட்டு சக்கரை பொங்கல் பண்ணிங்கன்னா சக்கரை பொங்கல் நல்லாயிருக்கும், நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். பாருங்க, இதை வந்து ஒரு லேசாக ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நம்ம வறுத்துக்கலாம். இப்போ எல்லாம் வறுப்பட்டதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி வந்து 1 கப்பு அரிசிக்கு வந்து 4 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். ஏன்னா சக்கரை பொங்கல் வந்து அரிசி நல்லா குழவா வரதுக்காக. அதில் வந்து நான் இப்போ 3 கப்பு தண்ணியும் 1 கப்பு பாலும் சேர்க்குறேன். பால் வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். பால் சேர்த்து நீங்கள் சக்கரை பொங்கல் பண்ணிங்கன்னா சக்கரை பொங்கல் நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும். நான் அதனால் இப்போ 3 கப்பு தண்ணியும் 1 கப்பு பாலும் சேர்த்து இருக்கேன் இதில். சேர்த்துட்டு இதை நல்லா இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. சைட்லலாம் கொஞ்சம் அரிசியும் பருப்பும் ஒட்டிக்கும். அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து குக்கருக்கு மூடி போட்டு ஒரு 4லேருந்து 5 விசில் வரைக்கும் இதை வேக வைக்க போகிறோம். அரிசியும் பருப்பும் வேவுற நேரத்தில் நம்ம வந்து வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் வந்து ஏதாவது தூசி இருக்கும், அதுக்காக தான் தூசியெல்லாம் இருக்கும். அதுக்காக நம்ம இதை வந்து கரைச்சி இதை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொஞ்சம் கொதிக்க விடுங்க. வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம வடிகட்டிக்க போகிறோம். அப்புறமா இங்கே வந்து பாருங்கள், நம்ம சாதம் வெந்துட்டுது. இது வந்து ப்ரெஷர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லிட்டை எடுத்துகிட்டு திறந்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துட்டுது. இப்போ வந்து ஒரு கரண்டியால் இதை நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா குழவா வந்தால் தான் நல்லாயிருக்கும் சக்கரை பொங்கலுக்கு. பாருங்கள், பருப்பு அரிசி எல்லாம் நல்லா வெந்துட்டுது. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகு இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வெல்லம் கரைஞ்சா போதும், பாவு பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் இருக்க குப்பை இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். அப்புறமா இதை வந்து இப்போ கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை கொஞ்சம் கொதிக்க விட போகிறோம். ஏன்னா வெல்லம் வந்து வேகணும் இல்லையா, அதுக்காக வெல்லத்துக்காக நம்ம இன்னும் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் அதை வந்து குக் பண்ணால் போதும். இப்போ வந்து இதில் நான் வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்க்க போகிறேன். எதுக்குன்னா உப்பு கொஞ்சம் போட்டால் நம்ம ஸ்வீட்னஸை வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும், தூக்கி காட்டும். நம்ம ஸ்வீட் கொஞ்சம் குறைச்சலாக போட்டுக்கலாம் அதில். அதுக்காக உப்பு கொஞ்சம் சேர்த்து உப்பையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த 4 ஏலக்காயையும் பொடியாக நுணுக்கி இதில் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் வெல்லம் நல்லா குக் ஆகிட்டுது. குக் ஆகி இப்போ நல்லா வந்துட்டுது. இப்போ வந்து இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நெய் கொஞ்சம் தாராளமாக தான் சேர்த்துக்கணும். ஏன்னா சக்கரை பொங்கல் அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நம்மளோட சக்கரை பொங்கல் இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டுது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா முருவி வர வரைக்கும் கொஞ்சம் கிண்டிக்கோங்க. இப்போ சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டு இதுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து போட போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணிக்கோங்க.
நெய் சூடு பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பை சேர்த்துட்டு கொஞ்சம் லேசாக வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் பாதி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து திராட்சையை போடலாம். ஏன்னா முந்திரி பருப்பு திராட்சையும் ஒன்றா போட்டிங்கன்னா திராட்சை சீக்கிரம் கருகி போயிடும். அதனால் இது பாதி ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு திராட்சையை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதை. இப்போ பாருங்கள் திராட்சையெல்லாம் நல்லா உப்பி நல்லா வந்திருக்கு பாருங்கள். இது வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம சர்க்கரை பொங்கலில் சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிட்டுது. இது நல்லா சூடாக இருக்கிறப்ப அதில் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி நான் அடிக்கடி வீட்டில் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா என் பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் சர்க்கரை பொங்கல் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறந்துடாமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.